எல்லா இடங்களிலும் எப்படியெல்லாம் பிரதிஷ்டை செய்வார்கள். அப்படி பிரதிஷ்டை செய்யக்கூடிய முறையிலே அந்த பிரதிஷ்டைக்கான எந்த பொருள்களும் இன்றைக்கும் நம்முடைய அம்மாவினுடைய அந்த ஆலயத்திற்குள்ளே கிடையாது. அம்மாவை சிலையாக கொண்டு வந்து அடிகளார் அம்மாவே பின்னால் போய் எங்கெங்கெல்லாம் கரிக்கோலம் போய் வர முடியுமோ அங்கெல்லாம் போய் அதில் பல அதை தரிசித்தவர்களுக்கெல்லாம் பல அனுபவங்களை கொடுத்த பின் அந்த சிலையை நிறுவுவதற்குரிய நிலையிலே எல்லாரும் சொல்றாங்க, அம்மா தகடுகள் வைக்கணும், மந்திர தகடுகள் வைக்கணும், நவதானியங்கள் போடணும், நவமணிகள் வைக்கணும், இப்படியெல்லாம் உண்டே, அப்படியெல்லாம் நம்ம செய்யணுமா? எதுவும் இல்லை. எனக்கு யாரடா யந்திரம் எழுத முடியும்? எனக்கு யார் இங்கே மந்திர உபதேசம் செய்து இங்கே என்ன பண்ணிட முடியும்? நான் வழிகாட்டுகிறேன் என்று சிலையை யாராக கருவறையில் வச்சிருக்கிறாங்க. அம்மா இப்பொழுது அது மேலே எடுத்து வைக்கணும். ஏன்னா நமக்கு அந்த விஷயங்கள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கா தெரியாது. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் கட்டாயமாக நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் மேல்மருவத்தூர் அற்புதங்கள் என்ற புத்தகம் இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும்